சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் நுண்ணுயிரிகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற விண்வெளி வீரர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியை சார்ந்த விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ் போன்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படுமான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நுண்ணுயிர்கள் இருப்பதாக நாசாவுடைய ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரியில் வேலை செய்கிற இந்தியாவை சார்ந்த டாக்டர் கஸ்தூரி வெங்கடேஸ்வரன் தலைமையிலான குழுவும் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடி மெட்ராஸில் சார்ந்த விஞ்ஞானிகள் குழுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற நுண்ணுயிரியுடைய பெயர் என்ட்ரோபாக்டர் புகான்டெனிசிஸ் என்கிற பாக்டீரியா வகையை சார்ந்த நுண்ணுயிரி. இந்த பாக்டீரியா தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் முழுவதுமாக பரவி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த பாக்டீரியா சாதாரணமாக பூமியில் எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்குது. அதாவது மனிதர்களுடைய கழிவுகள், சாக்கடைகள் போன்ற இடங்களில் அதிக அளவு பரவி இருக்குது. ஆனால் விண்வெளியில் கிடையாது. இது எப்படி விண்வெளிக்கு வந்திருக்குன்னா, விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து போகும்போது அவர்கள் மூலமாக இந்த பாக்டீரியா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பரவி இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியில் இந்த பாக்டீரியாவில் மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆபத்து எதுவும் ஏற்படலை. ஆனால் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருக்கிற மைக்ரோ கிராவிட்டி மற்றும் ரேடியேஷன்லாம் தாக்கு பிடிச்சு அந்த பாக்டீரியா தன்னைத்தானே உருமாற்றிட்டு இருக்குது. இதன் மூலம் அந்த பாக்டீரியா எந்த ஒரு மருந்துக்கும் கட்டுப்படாமல் அதிக வீரியமாக இருக்குது. மேலும் இந்த பாக்டீரியா மனிதனுடைய சுவாச பாதையை பாதிக்கும். அந்த பாக்டீரியா இதுவரைக்கும் எந்த ஒரு விண்வெளி வீரர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலை. கடந்த ஜூன் 6ஆம் தேதி தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றாங்க. அவங்களுக்கு இந்த பாக்டீரியாவால் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 8 விண்வெளி வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியும், ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சிறு சிறு விண்கற்கள் மற்றும் விண்வெளி குப்பைகளால் அதிக அளவு ஆபத்து இருக்குது. ஆனால் இப்போது பாக்டீரியாவிலையும் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.